ஜெயிலர் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அடுத்தடுத்த படங்கள்ல ரொம்பவே பிஸியா நடிச்சிட்டு வரார். அவர் நடிப்புல இப்ப பிப்ரவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போற படம்னா அது லால் சலாம் திரைப்படம். இந்த லால் சலாம் திரைப்படத்தை ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. மேலும் ஏஆர் ரகுமான் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் விக்ராந்த், விஷ்ணு விஷால்னு சொல்லிட்டு 2 நாயகர்கள் பார்த்தீங்கன்னா லீட் ரோலில் பண்ணியிருக்காங்க. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மொய்தீன் பாய் என்ற கேரக்டரில் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிட்டு வராரு. வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணுறாரு. மேலும் இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் படம் போலவே ஒரு பேன் இண்டியா படமாக உருவாயிட்டு வருது. மேலும் இந்த படத்தில் ராணா, அமிதாப் பச்சன், பகத் ஃபாசில், மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட்டாளத்தையே இந்த படத்தில் வந்து நடிக்க வச்சுட்டு இருக்காங்க. மேலும் ஜெய்பீம் போலவே பார்த்தீங்கன்னா இந்த படம் சமூக கருத்துள்ள படமாக உருவாயிட்டு வருது. இப்போ ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. கூடிய விரைவில் இந்த படத்தோடைய படப்பிடிப்பு முடிஞ்சு ஏப்ரல் அல்லது மே மாதம் இந்த படத்தை திரைக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட படக்குழு படப்பிடிப்பை நடத்திட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோடைய ப்ரோமோ வீடியோவோ இல்லை பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரோ டீசரோ எதுவுமே இன்னுமே வெளியிடாமல் இருக்காங்க. நம்ம லோகேஷ் கனகராஜ் எப்படி அவர் படம் எடுத்தாருன்னா சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு சீன்ஸும் சரி, ஒரு என்ன கேரக்டர்னு கூட ரிவீல் பண்ண மாட்டார். அந்த மாதிரி தான் டிஜே ஞானவேலும் ஒன்றுமே ரிவீல் பண்ண மாட்டார். இதனால் ரசிகர்களுக்கு ஒரு அப்டேட்டும் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இந்த படத்துடைய வேட்டையன் இன்ட்ரோ சாங் எப்படி இருக்கும்? இன்ட்ரோ சாங் பார்த்தீங்கன்னா லியோ படத்தில் நம்ம விஜய் அவர்களுக்கு வந்த நான் ரெடி தான் சாங் எப்படி வந்து தரமாக இறங்கி செஞ்சு பயங்கரமாக ஆடி இருந்தாரோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா வேட்டையன் படத்துலையும் ரஜினிக்கு ஒரு மிகப்பெரிய மாசான சாங் வச்சுருக்காங்களாம். இந்த சாங்கில் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா மாசாக ஆட போகிறாரு. மேலும் ஒரு 5000 நடனக்கலை வீரர்களை மொத்த பேருமே இறக்கி நடனம் ஆட வச்சு அதுக்கு நடுவில் ரஜினி வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி இந்த பாட்டு இருக்கும்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சிருக்கு. எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு ஒன்றும் தெரிய வரல. அப்படி அஃபிஷியலாக அவங்க வந்து ப்ரோமோ வீடியோ மூலமாகவோ எதுவாக ரிலீஸ் பண்ணாதான் நமக்கு தெரிய வரும். ஆனால் தலைவருடைய ஒரு இன்ட்ரோ சாங் இந்த படத்தில் வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து தலைவர் 171 படத்தில் லோகேஷ் கனகராஜுடைய டைரக்ஷனில் நம்ம தலைவர் அவர்கள் நடிக்க போகிறாரு. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. நீங்கள் தலைவரோட வேட்டையன் படத்துக்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் தலைவரோட ஃபேனாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து சேரும்.